நேற்று மாலை அல்லு அர்ஜுனா அவர் கைது செய்யப்பட்ட விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது புஷ்பா திரைப்படத்துக்கு அனுமதி இல்லாம சிறப்பு காட்சியை ஏற்பாடு செஞ்சது மட்டும் இல்லாம அந்த காட்சிக்கு அல்லு அர்ஜுனா அவர் வந்ததால அந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தாங்க. இதனால நெரிசல்ல சிக்கி ஒரு மதிக்கத்தக்க பெண் கடைசியா இந்த உலகத்தை விட்டே போற மாதிரியான சோகமான சம்பவம் நடந்தது. இதனால அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சு நேற்று மாலை கைது செய்யப்பட்டிருந்த அல்லு அர்ஜுனா அவரை இன்னைக்கு காலையில ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்படி இருக்க ரிலீஸ் பண்ண அந்த நேரத்தில் மீண்டும் அல்லு அர்ஜுனாவுக்கு தற்போது ஆந்திரா மெகா சூப்பர் ஸ்டாரான சிரஞ்சீவி ரொம்ப பெரிய ஷாக் கொடுத்திருக்காரு இன்னைக்கு காலையில. இதனால மேபி மீண்டும் அல்லு அர்ஜுனா அவர் ஒருவேளை இன்னைக்கு கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பதட்டமான தகவல் பார்த்தீங்கன்னா தற்போது ஆந்திராவில் இருந்து வெளிவந்த வண்ணம் இருக்கு. அந்த வகையில் நேற்று மாலை கைது செய்யப்பட்டிருந்த அல்லு அர்ஜுனா நேற்று இரவு முழுக்க ஆந்திரா ஜெயிலில் இரவு சாப்பாடு கூட சாப்பிடாம தரையிலேயே படுத்து அல்லு அர்ஜுனா அவர் தூங்கியிருக்காரு. இரவு முழுக்க ஆந்திரா ஜெயிலில் அவர் கழிச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு காலையில் வெளியாகி இருந்தது. இதை தொடர்ந்து அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதால அல்லு அர்ஜுனா அவர் வெளியே வந்தார். ஸோ அவர் வெளியே வந்ததும் அவர் வீட்டுக்கு நேராக போயிருக்காரு அல்லு அர்ஜுனா. ஆனால் அவர் வீட்டில் தெலுங்கு சினிமா பிரபலங்கள் எல்லாருமே மிகப்பெரிய அளவில் அல்லு அர்ஜுனா அவரை பார்க்க கூடியிருக்காங்க. முக்கியமாக ஆந்திர மெகா சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி அவரும் அல்லு அர்ஜுனா வீட்டுக்கு போய் அவருக்கு ரொம்ப பெரிய ஷாக் கொடுத்துருக்காரு. ஸோ ஏற்கனவே புஷ்பா திரைப்படம் ரிலீஸ் ஆனப்ப அனுமதி இல்லாமல் மக்களை மிகப்பெரிய அளவில் கூடுறதுக்கு காரணமாக இருந்தது அல்லு அர்ஜுனா அப்படிங்கிற பேரில் தான் அவர் மேலே வழக்கு போட்டு அவரை கைதும் செஞ்சிருந்தாங்க. இப்படி இருக்க இன்னைக்கு அல்லு அர்ஜுனா அவர் வீட்டில் தெலுங்கு சினிமா பிரபலங்கள் எல்லாருமே சிரஞ்சீவி அதே போல ஆந்திரா துணை முதல்வர் சிரஞ்சீவி அவருடைய தம்பியான பவன் கல்யாண் இப்படி எல்லாருமே இன்னைக்கு காலையில் அல்லு அர்ஜுனா அவர் வீட்டில் போய் அவரை பார்த்து என்ன நடந்துச்சு அப்படின்னு அவர்கிட்ட நலம் விசாரிச்சிருக்காங்க. ஸோ இதனால மீண்டும் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுனா அவர் வீட்டுக்கு முன்னாடி சினிமா பிரபலங்கள் கூடுறது மட்டும் இல்லாமல் மீண்டும் மக்கள் ரசிகர்கள் எல்லாருமே மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு காலையில் இருந்து கூடிக்கிட்டு இருக்காங்க. இதனால ஏற்கனவே புஷ்பா 2 திரைப்படம் ரிலீஸ் ஆனப்ப மக்கள் எந்த அளவுக்கு கூடி நெரிசல் ஏற்பட்டு ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சோ அதே மாதிரியான சம்பவம் தற்போது மீண்டும் அல்லு அர்ஜுனா அவர் வீட்டுக்கு முன்னாடி நடக்கிற மாதிரியான பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதனால போலீசார்களும் அங்க தற்போது அதிகமாக குவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை தொடர்ந்து நடந்த சம்பவத்தை பற்றி பேசின அல்லு அர்ஜுனா, நான் இது வரைக்கும் சினிமாவில் பல வருஷமாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் நடித்த எல்லா திரைப்படத்தையும் முதல் நாள் காட்சி நான் போய் தியேட்டரில் பார்த்துருக்கேன். எப்பயுமே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததில்லை. நடந்த இந்த சம்பவம் ஒரு விபத்து தான். இதுக்கு யார் மேலேயும் தனிப்பட்ட காரணம் சொல்ல முடியாது அப்படின்னு அல்லு அர்ஜுனா நடந்த இந்த அசம்பாவித்துக்கு அவர் தரப்பு வாதத்தை இன்னைக்கு அவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு.